ஒரு வார்த்தையை தவறிவிட்டால் என்ன வரப்போகிறது என்று வெளியே இருக்கின்ற தொலைக்காட்சியில் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். வருகின்றிருக்கிற அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொலைக்காட்சி அங்கே வெளியே நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் உயரமானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது. சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். இப்போது இருக்கிற சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஒரு மாதத்திற்கு முன்னாலே இருக்கிற நிலை வேறு, இன்றைக்கு இருக்கிற நிலை வேறு. நான் உள்ளே நுழைந்த உடனேயே இன்றைக்கு கேட்டால் இரண்டே கேள்விதான். நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி அவரை காண்டு இன்றைக்கு சந்தித்தீர்கள் என்று கேட்டார். நான் அப்போது சொன்னேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் 6 பேரும் அங்கே சென்றோம். நான் மட்டும் அல்ல. எனக்கு இன்றைக்கு தேவை என்ன என்று சொன்னால், என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி 2 நாட்களுக்கு முன்னாலே விவசாயிகள் பவானி ஆற்றங்கரைய ஓரத்திலே அங்கே இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற அளவிற்கு ஒரு சாயப்பட்டறை கொண்டு வருகிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே ஒரு 200 பேருக்கும் மேற்பட்டவர்கள் எங்களிடத்திலே மனுக்களை தந்தார். அந்த மனுவை பெற்றுக் கொண்டு சபாநாயகத்திலே சென்று இன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக நான் சென்றேன். அதையே ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் எப்படி சபாநாயகரை சந்தித்தார்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரை சந்திப்பது சகஜமான நிலை. ஏனென்று சொன்னால், அப்படி சந்திக்கின்ற போதுதான் நம்முடைய குறைபாடுகள் என்ன இருக்கிறது, ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு 1/2 மணி நேரத்திற்கு முன்னாலே அவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும். ஆகவே அதையெல்லாம் ஒரு விமர்சனமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே நான் இக்கட்டான சொல்லி உங்களிடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நான் மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.